எடுங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு வாங்க. சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா ஆடுனீங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. போட்டியில இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப சகஜம். நம்ம அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. பாரதி, நீ குடிச்சிட்டு ஆட போற ஆட்டத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியே போறியா இல்லையான்னு பாரு. இப்ப நம்ம முன்னாடி அடுத்ததா வந்து டான்ஸ் பண்ண போற ஜோடி ஆதி அண்ட் பாரதி. ஓ சாரி சாரி சாரி, ஆதி அண்ட் மித்ரா. மித்ரா, நீங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆட ரெடியா இருக்கீங்களா? சூப்பர். நீங்க காஸ்டியூம் மாத்திட்டு வரலாம். மேடம், ஜூஸ் எடுத்துக்கோங்க மேடம். இல்ல வேண்டாம் ப்ளீஸ். மேடம் எடுத்துக்கோங்க, இது எங்க ஹோட்டலோட ஸ்பெஷல் ட்ரிங்க். ரொம்ப நல்லா இருக்கும். ஜூஸ் எனக்கு. மேடம் மேடம், இது உங்களுக்கு இல்ல, இந்த மேடம்க்கு. பரவாயில்ல, நான் இது குடிச்சுக்கிறேன். அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அம்மா, நீங்க குடிச்சீங்களா? இல்ல மேடம். ஐயோ, என்னங்க நீங்க நீங்க முதல்ல குடிங்க. இங்க வரவங்களுக்கு நீங்க சர்வ் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல. நீங்க முதல்ல குடிங்க. மேடம், நீங்க குடிங்க. மேடம் அட, it's okay, கையில ட்ரே வச்சிக்கிட்டு எப்படி குடிக்க முடியும்? நாம தான் பாலாடல ஊத்துற மாதிரி ஊத்தி விடணும். சாப்பிடு சொல்ல குட்டி. ஐயோ, இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். முதல்ல நீங்க போய் உட்காருங்க. போங்க. சேர் எடுத்துட்டு வாங்களே. ஓகே. அப்படியே இரு. ஆதி, இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சா தானே உங்க கம்பெனிக்கு மரியாதையா இருக்கும். கரெக்ட் தான். ஆனா எப்படி மித்ராக்கு தான் இப்படி ஆயிடுச்சு? ஐ நோ. நம்ம வேணா வேற யாரையாவது உங்க கூட ஆட வைக்கலாமா? நோ நோ நோ, இல்ல இல்ல, அது எப்படி முடியும்? நாங்க தோத்து போயிட்ட மாதிரியே இருக்கட்டும். வேற யாரோ ஆடுறத என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதெல்லாம் கூடவே கூடாது. ஏன் மித்ரா அப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, இது கேமே கிடையாது. வேவ் லென்த், வேகாத லென்த்னு ஏதேதோ சொல்றீங்க. ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த கேம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உங்களுக்கும் ஆதிக்கும் நடுவுல எந்த கெமிஸ்ட்ரியும் இல்ல போல. அதனாலதான் நீங்க ஆரம்பத்துல இருந்தே சரியாவே ஆடல. கடவுளா பார்த்து நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அதை பயன்படுத்திட்டு பேசாம இருங்க. அதை விட்டுட்டு கேம்ஸ் மட்டும் குறை சொல்லாதீங்க, ஓகே? நான் அப்படிதான் பேசுவேன். இதெல்லாம் ஒரு கேமே கிடையாது. அப்படி யாராலையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரே நேரத்துல ஆடவே முடியாது. இந்த கேமோட டாஸ்கே டான்ஸ கம்போஸ் பண்ணாம ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது தான். அதத்தான் ட்வின் மைண்ட்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நினைக்கிறத இன்னொருத்தர் செகண்ட்ஸ்ல செய்யணும். அதான் அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்க எக்ஸ்போஸ் பண்ணும். ஹலோ மேடம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சும்மா பேசாதீங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒரு மண்ணும் இல்ல. அப்படிலாம் யாராலையும் பண்ணவும் முடியாது. அப்படியா? ஓகே, இப்போ அத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அவளை ஓவரவா பேசுறேன். இரு, உன்னை வச்சுக்கிறேன். ஆதி, உங்களுக்கு எங்க மித்ராவை தவிர வேற யாரும் க்ளோஸா ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையா உங்களுக்கு? கூட ஒர்க் பண்றவங்க, உங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க, உங்க வேவ்லென்த்தோடவே இருக்கிறவங்க, அப்படி யாராவது இருந்தா கூப்பிடுறீங்களா?
அழகா பத்தி கிச்சி நெருப்பு தூள் கிளப்பு அல்வா துண்டு இடுப்பு போங்கிடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு தூள் கிளப்பு சலக்கு சலக்கு சரிகு சேல சலக்கு சலக்கு பெல்லக்கு பெல்லக்கு பெக்கம் வந்தா பெல்லக்கு பெல்லக்கு எனக்கு குளிர்னா ஒன்ன எடுத்து போத்துவே மாம தோளிலே மச்சம் போல மாறுவே அடடா அல்வா துண்டு இடுப்பு போங்கிடுப்பு சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு